முதல்ல இந்த ஷாப்பிங் மாலுக்குள்ள போய் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிக்கிட்டு அப்புறமா இஸ்ரேலின் சில முக்கியமான பகுதிகளை பார்க்க போறோம். ஆனா நம்ம இந்தியன் கரன்சியை கொடுத்து இங்க ஒண்ணுமே வாங்க முடியாது. அமெரிக்கன் டாலர்ஸ் அல்லது இஸ்ரேலி ஷேக்கிள்ஸ் தான் இங்க வாங்குவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது இஸ்ரேலி காயின்ஸ். இது நம்ம 10 பைசா மாதிரி. இதோடைய அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேண்டலாப்ரா, அதாவது சர்ச்சில் வைக்கக்கூடிய விளக்கு தண்டினுடைய படம் போட்டிருக்குது. இந்த 10 பைசா மாதிரி இருக்கு பாருங்க, இந்த காயின் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஈச்ச மரம். அங்கே நிறைய ஈச்ச மரங்கள் இருக்கிறனால, நல்ல பேரிச்ச பழங்கள் கிடைக்கிறனால அந்த படம் இருக்குது. இது பாருங்க, தாவீதோடைய கிண்ணறத்தினுடைய படம், அவரோட ஹார்ப்போடைய படம் போட்டிருக்குது. இது அவங்களுடைய அரஷேக்கல், அதான் நம்ம 50 பைசா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது 1 பைசா மாதிரி. அதுக்கு பின்னாடி தானிய கதிரின் படம் போட்டிருக்கு. இதுதான் அவங்களுடைய ரூபா நோட்டு. நம்மளோட மணில 10 ரூபாய் கொடுத்தாதான் ஒரே ஒரு இஸ்ரேலி ஷேக்கிள் கிடைக்கும். இப்ப நம்ம செசரியா பட்டணத்துக்கு போகலாமா? இதுதான் செசரியா பட்டணம். ஏரோது ராஜா இந்த பட்டணத்தை முதல் நூற்றாண்டுல சீசருக்கு டெடிகேட் பண்ணாரு. சீசர்ன்ற பேர்ல இருந்துதான் செசரியான்ற பேரு வந்தது. போனிஷியன்ஸ் 4வது நூற்றாண்டுல இங்க வந்தாங்க. 11வது நூற்றாண்டுல சிலுவை வீரர்கள்னு தங்களை அழைச்ச குரூசைடர்ஸ் இங்க வந்து இந்த நகரத்தை சுத்தியும் கோட்டை மதில கட்டினாங்க. அக்வாடக்ட், அதாவது தண்ணீரை சுமந்து வரும் குழாய்கள் மூலமா ஏரோது இந்த நகரத்துக்கு மலைகள்ல இருந்து தண்ணீர் கொண்டு வந்தாரு. 0.001% இறக்கத்துல இந்த பைப்ஸை வடிவமைச்சதுனால 12 மைல்கள் தூரத்துல உள்ள மலைகள்ல இருந்து இங்க தண்ணீர் கொண்டு வர முடிஞ்சது. வாணிபத்துக்காக இஸ்ரேல் நாட்டு வழியா போனவங்களுக்கு எல்லாம் டாக்ஸ் போட்டு அந்த பணத்தை வச்சு ஏரோது பல அரண்மனைகளையும் கோட்டைகளையும் பட்டணங்களையும் கட்டினாரு. இப்ப நம்ம கிறிஸ்துவுக்கு முன், அதாவது BC 22ல ஏரோது கட்டின அரங்கத்துக்குள்ள போறோம். இஸ்ரேல்ல முதல்ல இப்படிப்பட்ட தியேட்டர் இங்க தான் கட்டப்பட்டது. இயேசு சுவாமி காலத்திலேயே இவ்வளோ பெரிய ஒரு தியேட்டர் இருந்திருக்க முடியுமான்னு நினைச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இங்க கூடி வந்த ரோமன்ஸ் மனம் போல சாப்பிடுவாங்க. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டதை வாந்தி எடுக்கிறதுக்குன்னு ஒரு தனி ரூம் கூட வாமிட்டோரியான்ற பேரில் கட்டி வச்சிருக்காங்க. அப்போஸ்தலர் 8:40 பிலிப்பு செசரியாவுக்கு வந்தாருன்னு, வர்ற வழியெல்லாம் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணிக்கிட்டே வந்தாருன்னு வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 9:30 பவுலை காப்பாத்துறதுக்காக அவரை செசரியாவுக்கு அழைச்சிக்கிட்டு வந்து இங்க இருந்துதான் அவரை தர்சுவுக்கு அனுப்பிவிட்டாங்க அப்படின்னு போட்டிருக்கு. எருசலேம்ல உள்ள யூதர்கள் பவுலுடைய கையையும் காலையும் கட்டி புறஜாதியார் கையில கொடுப்பாங்கன்னு அகபுங்கிறவரு இந்த செசரியா பட்டணத்துல வச்சுதான் சொன்னாரு. இந்த அரங்கத்துக்கு 8 வாசல்கள் இருக்குது. அப்போஸ்தலர் 23:16-35 வரை படிச்சு பாருங்க. எருசலேம்ல சிறையில இருந்த பவுல குதிரை வீரர், ஈட்டிக்காரர் அவங்களுடைய காவலோடு இந்த செசரியா பட்டணத்துக்கு ஃபெலிக்ஸ் கிட்ட விசாரணைக்காக அனுப்புனாங்க. இங்க இருந்த ஏரோதின் அரண்மனையில அவரை காவல் வச்சிருந்தாங்க. அப்போஸ்தலர் 25-26 அதிகாரங்கள்ல மீண்டும் பெஸ்துங்கிற அதிபதியும் அகிரிப்பா ராஜாவும் பவுல இதே பட்டணத்துல தான் நியாயம் விசாரிச்சாங்கன்னு போட்டிருக்கு. யோப்பா பட்டணத்தை பத்தி நம்ம படிக்கும்போது ஆரம்பிச்ச அந்த பேதுரு கதை
இந்த செசரியா பட்டணத்துல தான் முடியுது. புறஜாதிகளும் இயேசு சுவாமி பத்தி அறிந்து கொள்ளணும், ரட்சிப்பு அவங்களுக்கும் கிடைக்கணும், பரிசுத்த ஆவி அவங்களுக்கும் அருளப்படணுங்கிறதுக்காக ஆண்டவர் கிருபையா பேதுருவுக்கு தரிசனத்தை காட்டினாரு. அப்ப இந்த பட்டணத்துல இருந்த கொர்நேலிய கிட்ட பேதுரு வந்து முதலாக புறஜாதியருக்கு இயேசுவை பற்றியும் ரட்சிப்பை பற்றியும் பரிசுத்த ஆவியை பற்றியும் சொன்னாரு. இயேசு சுவாமி காலத்துல ரோமர்கள் இஸ்ரவேல ஆண்டுகிட்டு இருந்தாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். கிபி 66வது ஆண்டுலையும் 132வது ஆண்டுலையும் ரோமர்களுக்கு விரோதமா கலகம் செய்த யூதர்கள் பட்டினியா கிடந்த காட்டு மிருகங்களுக்கு இங்கதான் இறையா போடப்பட்டாங்களாம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, ஏரோது தன்னுடைய கடைசி நாட்கள்ல இங்க வந்து வாசம் பண்ணாரு. இங்கன்னா செசரியா பட்டணத்துல வந்து குடியேறினாரு. இங்க வந்து குடியிருக்கும் போது அவர் வந்து கூட்டங்கள்லாம் கூட்டி தனக்கு ரொம்ப மகிமை கொண்டு வரும்படியா பேசினாரு. அதை பார்த்த ஜனங்கள்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு கடவுளுடைய சத்தம் கேக்குது, நம்ம கடவுள் பேசுறத கேட்குறோன்னு சொன்னாங்க. அப்படி சொல்லும் போது என்ன நடந்தது தெரியுமா? அவர் கடவுளுக்கு மகிமையை கொடுக்காதனால புழு புழுத்து செத்தான், ஏரோது புழு புழுத்து செத்தான்னு போட்டிருக்கு. இந்த தியேட்டர் ஏரோது கெட்டின தியேட்டர் தான். ரோம சாம்ராஜ்யத்துல யூதேயாவின் தலைநகரா இருந்தது இந்த செசரியா பட்டணம். அதனாலதான் இத்தாலியா பட்டாளத்துக்கு 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு இங்க வாழ்ந்தாரு. சீசர் இந்த பட்டணத்துல பளிங்கு சிலைகளையும் வரலாற்று சின்னங்களையும் செய்து வச்சாரு. அப்புறம் இஸ்லாமிய படையெடுப்புல அதெல்லாம் உடைக்கப்பட்டு போயிடுச்சு. இப்ப நம்ம அதன் உடைப்பாடுகளை தான் பாக்குறோம். செசரியா பட்டணத்துல பவுல் 2 ஆண்டுகள் தங்கி இருந்து இயேசு கிறிஸ்துவை பற்றியும் சுவிசேஷத்தையும் எல்லாருக்கும் பிரசங்கித்தாரு. ஒலிவ மரம், ஒலிவ எண்ணெய், ஒலிவ இலை இப்படிலாம் படிக்கிறோம்ல. ஒலிவ மரத்தை பத்தி பைபிள்ல நிறைய சொல்லியிருக்கு. அந்த ஒலிவ மரம் இதுதான். ஒரு ஒலிவ மரத்தோட வயச அதோட ட்ரங்க், அதாவது அடிமரத்தின் அகலத்தை வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க. இப்போ நம்ம இயேசு சுவாமி மலை பிரசங்கம் செய்த கலிலேயா கடலுக்கு அருகில் உள்ள மலைக்கு போயிட்டு இருக்கோம். பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு சீனாய் மலையில 10 கட்டளைகளை கொடுத்தது போல புதிய ஏற்பாட்டுல இயேசு சுவாமி மலை பிரசங்கத்தை எல்லாருக்கும் கொடுத்த இடம் தான் இது. இந்த இடம்தான் இயேசு சுவாமி அமர்ந்திருந்து தன்னுடைய மலை பிரசங்கத்தை பண்ணிய இடம். இந்த இடத்துல இப்போ கேத்தலிக் நன்ஸ் ஒரு சர்ச் கட்டி வச்சிருக்காங்க. பட் இந்த இடத்துல இருந்து தான் இயேசு சுவாமி தன்னுடைய உலக பிரசித்தி பெற்ற மலை பிரசங்கத்தை செய்தார். கேத்தலிக் சர்ச்சஸ் யூஷுவலா கிழக்கு திசையை பார்த்து தான் இருக்கும். ஆனா இந்த சர்ச் தெற்கு திசையை நோக்கி, அதாவது கலிலேயா கடலை பார்த்த மாதிரி கட்டப்பட்டிருக்குது. இந்த சாப்பலுக்கு 8 பக்கங்கள் இருக்கு. ஒவ்வொன்றும் மலை பிரசங்கத்தின் முதல் 8 வசனங்களையும் 9வது வசனத்தை இந்த கூரையும் குறிக்குது. இப்போ பார்க்குற இந்த இடத்துல இருந்து தான் இயேசு சாமி தன்னுடைய மிக முக்கியமான உலக பிரசித்தி பெற்ற
மலை பிரசங்கத்தை செய்தார். மத்தேயு 5:1 அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மீது ஏறி அப்படின்னு வருது இல்லையா? திரளான ஜனங்கள் இந்த இடத்துல எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னால இங்க இருந்து பார்த்திருந்த அந்த வியூ எப்படி இருந்திருக்குமோ அப்படியே தான் இன்னைக்கும் இருக்குது. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல இருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் மலை பிரசங்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல மலை பிரசங்கத்தை முடிச்சுட்டு இயேசு சுவாமி மலையை விட்டு இறங்கி கப்பர்நகூமுக்குள்ள போனதா போட்டிருக்கு. நமக்கு இங்க இருந்து பார்த்தாலே அந்த கப்பர்நகூம் பட்டணம் கிளியரா தெரியும். Sing hallelujah to the Lord. Sing hallelujah to the Lord. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள்.